பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர், மேடை பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற எம்பி திரு துரை வைகோ அவர்கள் பிரதமர் மோடியை நேற்றைய தினம் சந்திச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து மருத்துவம் படிக்க ரஷ்யா போன சில மாணவர்களை அங்கே போர் முனைக்கு ரஷ்யா வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ அது பெரிய பிரச்சனை. அதில் தலையிடணும் அப்படின்றதுக்காக அனைத்து எம்பிக்களுடைய கையொப்பம் பெற்று பிரதமர் மோடி சந்திச்சிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான நிகழ்வாக தான். அதுக்கு பின்பு பல அரசியல் பேசப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மதிமுக மோடியிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது மதிமுக. அது நேற்றைக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. 68 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு உக்ரைன் போர்க்களத்தில் இந்திய மாணவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற அந்த இதை நீ நாடாளும் பிரதமர் மோடியை சந்தித்து கொடுக்க போன பொழுது இந்த 68 எம்பிக்களில் ஒருவர் கூடவா உன்னோடு வர மறுத்தார்கள்? ஏன் அவர்களை அழைக்கவில்லை? நீங்கள் மட்டும் ஏன் போய் சந்தித்தீர்கள்? ஆகவே மதிமுகவை குறைந்த விலைக்கு மோடியிடம் நேற்றைக்கு விற்றுவிட்டார். ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை, அவ்வளவுதான். அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை மதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது முக்கியமான சீரியஸான பிரச்சனை, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சீரியஸான பிரச்சனை தான். பிரதமர் என்ன பதில் சொன்னார்? இது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னார். இந்த விஷயத்தாக ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில முயற்சிகள் மேற்கொண்டு தான் இருக்கும். இதுக்கு மனுலாம் தேவையில்லைங்கிறது மாதிரி பிரதமர் ரியாக்ட் பண்ணார் நேற்று. அது அந்தளவுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. அது அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த விஷயத்தை துரிதப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவா நான் அதை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அதில் ஒரு எம்பியை கூட ஏன் அழைத்துட்டு போக முடியலை? அதுக்கு காரணம் சொல்வாரா? ஸோ தனிப்பட்ட நலனுக்காக தான் அப்படிதான் கொண்டு போயிருக்காரு. ஆமாம். இப்போ இது பேசக்கூடிய இதே நேரத்தில் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு தான் வைகோ அவர்கள் சொன்னார் என்ன மதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் எல்லளவு உண்மை கிடையாது. அவரு போக மாட்டார், இவன் போவானா இருக்கும். எப்படி தனித்து அப்படி ஆகும்? அன்புமணி ராமதாஸ் ஆகலை, ஓகே, அது மாதிரி ஆகும். வைகோ இன்னும் அந்த கொள்கை பிடிப்போட உறுதியாக கொள்கை பிடிப்பு நம்ம அதில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதான் நடிக்கிறாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் பிஜேபி கூட போகிறது உறுதியாயிடுச்சு. மதிமுக அந்த முடிவை எடுத்துட்டாரு. பட் தமிழ்நாடு அறிந்த புதல்வன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 8 இடங்களில் பல்வேறு தலைமைகளை சுற்றுப்பயணத்தை வைக்க திட்டமிட்டிருக்காரு. அதில் ஒரு தலைப்பு என்னன்னா மதச்சார்பின்மையும் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கொள்கை அப்படிங்கிற மாதிரி தலைப்பெல்லாம் அழகாக பேசுவார். இல்லை அப்படி வச்சிருக்கிற ஒரு மதச்சார்பின்மைன்னு வச்சிருக்கிற இவர் எப்படி மதச்சார்பு கொண்ட பாஜக போய் இணைய முடியும்? அதை இப்போ தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள போறாரு. அதான் அந்த தலைப்பெல்லாம் அழகாக பேசுவார், இந்த பயணமெல்லாம் அழகாக மேற்கொள்வார். ஏன்னா செத்துப்போன மதிமுகவுக்கு உயிர் தருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறதனுடைய ஒரு ஒரு பாகம்தான் இந்த பாகம். அந்த தலைப்பெல்லாம் அழகாக பேசுவார். ஆனால் அவரை இனிமேல் மதிமுக தொண்டனோ பொதுமக்களோ நம்ப மாட்டாங்க. நம்பகத்தன்மையற்ற தலைவனாக ஏற்றுக்கொண்ட வைகோ சிரித்து போனது மிகுந்த கவலை தருகிறது. எப்படி அந்த ஒரு டக்குனு அந்த முடிவுக்கு வரீங்க? எதன் அடிப்படையில் அவர் மீது நான் நம்பிக்கை இழந்தீங்க? அப்படி இருக்கும்போதே நம்பிக்கை இழந்துட்டேன், அது வேற. இன்னைக்கு அவருடைய நடவடிக்கைகள் அப்படி ஆயிடுச்சு. மகன் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், 2 பேரும் எதிரெதிர் நிலை எடுத்திருப்பது மாதிரி ஒரு தோற்றம். இது சொல்லி வைத்து செய்கிறார்களா, திட்டமிட்டு செய்கிறார்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் வெளில போயிட்டான், துரை வைக்கோ வெளில போயிட்டான். இப்போ இங்கே ஒரு என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியில் தான் திமுக கூட்டணி தொடர்ச்சி ஒரு வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த அணியில் மதிமுக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கும் ஒரு கட்சி ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் டக்குன்னு எதிர்முகாமுக்கு போகிறதோ அல்லது வேறு ஏதாவது அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதோ அவங்களுக்கு ஆதாயம் தானேங்க முக்கியம்.
கட்சி தான் அந்த ஆதாயம், கட்சி இல்லாமல் எப்படி அந்த ஆதாயம்? இல்லை மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, ஓகே, ஒரு எம்பி இருக்காருல்ல, இந்த கூட்டணியிலேருந்து ஒரு ஆளை இழுக்கணுங்கிறது அவங்க சங்கிகளுக்கு திட்டம். ஒரு கட்சி இழுத்துட்டாங்க. அது பெரிய சங்கி முருகன் சொல்லிட்டார். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி எங்கள் கூட வரப்போகுதுன்னு சொன்னார். யாரை சொன்னான்னு கேட்டாரா வைகோ? இப்படிப்பட்ட அரசியல் செய்வதை ஏற்க முடியாதுன்னு பதில் சொன்னாரா வைகோ? ஸோ வந்து அதை நோக்கி தான் நகர்கிறார். அதை நோக்கி நகர்ந்தாச்சு, நகருதில் இல்லை, தஞ்சம் அடைஞ்சாச்சு. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல அதாவது திமுக அணி இருந்ததுனால தான் அவருக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எம்பிங்கிற திமுக அணியில் இருந்ததுனால வெற்றி. சப்போஸ் அங்கே போகும்பொழுது சட்டமன்ற தேர்தலில் வின்னபிலிட்டி என்ன இருக்குது, அந்த அணிக்கு போகிறது மூலமாக என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பேச வேண்டியதாக இருக்குது. வெற்றியில் எவ்வளோ ரூபா பேசணும்னு நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு பார்த்தா பணம் தானேங்க. கனடாவில் டொரண்டோவிலேருந்து தேனி வரைக்கும் 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டாங்க, இன்னும் சேர்ப்பாங்க, அவ்வளவுதான். இல்லை சார், அதுக்கு வெற்றி பெறணும்ல சார். இப்போ அந்த அணியில் போனால், இப்போ அதிமுக பாஜக அணிக்கு போறாருன்னு வைங்களேன், அங்கே போனால் அந்த அணியில் தோப்பாங்க. தோக்கும்போது அப்போ எப்படி கட்சி வளர்ச்சி நோக்கி ஆட்சியில் இருக்குல்ல இங்கே மோடிக்கு இன்னும் 29ஆம் தேதி வரைக்கும், 29வது ஆண்டு வரைக்கும் அவருக்கு ஆட்சியில் இருப்பார்ல. இவனுக்கு மந்திரி ஆகுங்கள, அது மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் போதும் அவருக்கு. இங்கே எம்எல்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அந்த விஷயங்கள் தேவை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வைகோ பற்றி இந்த மாதிரி பேசப்படுது, மதிமுக கூட்டணி விட்டு வெளியேற போகுது அப்படின்னு பேசப்படுது. இதே நேரத்தில் தேமுதிக உள்ள வராங்க, பிரேமலதா வந்து ஸ்டாலினோட சந்திக்கிறாங்க. பிரேமலதா ஸ்டாலின் சந்திப்பு வந்து நீண்ட நேரம் இருக்கு. அதே மாதிரி வைகோ ஸ்டாலின் சந்திப்புங்கிறது ஒரு குறுகிய நேரத்தில் முடிஞ்சு போகக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ வந்து அதோட பின்னணி இல்லை, அதை பேலன்ஸ் பண்ணணும்ல அண்ணா ஸ்டாலின். ஓகே, அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு ஏதாவது சேதாரம் ஏற்படுமானால் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கான காய் நகர்த்தல்களை இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் செய்தாக வேண்டும்ல. அதனுடைய ஒரு காட்சியாகத்தான் அதை நான் பார்க்குறேன், பிரேமலதா சந்திப்பேன். ஓகே, இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன இருக்குன்னா வந்து பிரேமலதா ஸ்டாலின், அதாவது தேமுதிக திமுக கூட்டணியில் தேமுதிக வந்து 9 இடங்களை உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்தியில் வந்துச்சு. 12 இடங்கள் தேவை அப்படிங்கிற அவங்க டிமாண்டா இருக்கு. 9 கொடுக்குறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையான விஷயம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த அன்னைக்கு தெரியல. 9 இடங்கள் அவங்க தகுதிக்கு போதுமானது தான். 9 இடங்களுக்கு அவங்களுக்கு போதுமானது தான். இப்போ அந்த இடம் கொடுக்கறது ஏற்கனவே வந்து விசிக 9 இடத்துல இருந்துன்னா 9 இடத்துலையும் ஜெயிச்சிருவாங்க. ஓகே, 8 தொகுதியில் வெற்றி பெற்றால் கட்சி அங்கீகாரம் ஆகிடும். 8 தொகுதி. ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து திமுக அணியில் விசிக, சிபிஎம், சிபிஐ எல்லாருக்கும் 6 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ தேமுதிக உள்ள வருது 9 அப்படின்னு வரும்பொழுது, இப்போ ஆல்ரெடி இருக்க விசிக, சிபிஎம், சிபிஐ வந்து அவங்க கூடுதலான இடங்கள் கேட்கக்கூடிய எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க. ஏன்னா 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டத்தை ராகுல் காந்தி கூட்டியிருக்கிறார். இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவிலேயே பிரச்சனை இருக்கு. ஒரு நாடாளுமன்றமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியே முதல் நாளிலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அதனால இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து மோடியின் சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லா தளத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. 7ஆம் தேதி ராகுல் காந்தி இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். எடுத்ததற்கும் பிடித்ததற்கு ராகுல் காந்தி மீது வழக்கு போடுவது என்பது பிள்ளை விளையாட்டு மாதிரி ஆயிட்டுது. அவர் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்காலத்தின் பிரதமர். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய அரசியல் இருப்பே காலி செய்ய துடிக்கிறாங்க. இந்த மோடிகளே இப்படி தானு போகிற போக்கில் பேசிய பேச்சுக்காக ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு அந்த கேஸை போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெற்ற பிறகு அவரை மீண்டும் வலியுறுத்தி அந்த வழக்குக்கு உயிரூட்டி அவர் 2 ஆண்டு காலம் அவருக்கு சிறை தண்டனை வழங்கி, அதனால் நாடாளுமன்ற அவர் கைதியாகக்கூடிய சூழல் வந்து, அவருடைய எம்பி பதவியை பறிமுதலாகக்கூடிய நெருக்கடி வந்து, அதற்கு பிறகு அவர் குடியிருந்த வீட்டையே காலி செய்வதற்கு உத்தரவிட்டான். என்னங்க இது? இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஆனந்த பவனம் என்கிற அழகிய பவனத்தை தாரை வார்த்து தந்த குடும்பத்தினுடைய பிள்ளை ராகுல் காந்தி. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாரத்லா படிக்க போன மோதிலால் நேருவினுடைய மகன் பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு 8 கேட்
அவர் படிப்பு முடிந்து எந்த கேட் வழியாக வருவார்னு தெரியாது. அதனால் 8 கேட்டில் 8 கார் நிறுத்தி வைத்திருந்த ஜவஹர்லால் நேருவினுடைய பேரன், இந்தியாவினுடைய விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தபம் இருந்த நேருவின் பேரன், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த உலகத்தின் அயன் லேடி இந்திராவின் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமைங்க. இல்லை, இவ்வளோ கடந்த காலத்தில் இவ்வளோ பெருமைகள்லாம் இருக்கலாம். இப்போ இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேச வேண்டியது. அதான் இன்னைக்கு பாலிடிக்ஸை குட்டிச்சுவராயிட்டுன்னு சொல்ல வர்றேன். அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவருக்கு பதவியை பறிக்கணும், அவருக்கு வீட்டில் இந்த காலி பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு மிலேச்சத்தனமான பாசிசம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கு. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் வந்து பாஜக மீது சில விமர்சனங்கள் இருக்குன்னு சொல்லி முன்வைக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட திரும்ப வெற்றி பெறக்கூடிய இடத்துல வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறதா வந்து அது நீங்க பிஜேபிக்கு எதிராக விழுந்த ஓட்டுகளை எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க, வெற்றி பெற முடியாதவங்க. கேவல எதிர்கட்சிகளுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளண்டர் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தா அவங்களுக்கு வெற்றியெல்லாம் சாத்தியமாகாது. சரி, ரைட், ஓகே. இப்போ அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம். இப்போ வந்து இங்கே நம்ம இந்த தமிழ்நாட்டில் பேசும்பொழுது என்னன்னா, இப்போ தேமுதிகவுக்கு 9 இடங்கள் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார் அப்படின்னா, அந்த இடங்களை வந்து டைரெக்டாக வந்து இப்போ இருக்க மதிமுக கொடுத்தே அவங்க 8 இடங்கள் கேட்டால் 8 இடங்கள் வெற்றி பெற்றா வந்து எம்எல்ஏ அப்படின்ற 12 இடம் கேட்குறாங்க. 12 அதுதான் பிரச்சனைக்கான காரணமா? இப்போ வந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இல்லை எதனால அந்த டக்குன்னு அந்த முடிவு இருக்கிறாங்க? இன்ஸ்டன்ட்டா எதனால அந்த முடிவு வேண்டாம்? அவனுக்கு அதிகார அரசியல் அதிகார பசி வந்து விட்டது. ஓகே, அகோர பசி, அதிகார பசியும் அகோர பசி வந்து விட்டது. எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற வெறி. இப்போ திமுக கூட்டணியில வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வெளியேற போறது மதிமுக மட்டும் தான். மற்ற வெளியேறியாச்சு. மற்ற கட்சிகள்லாம் அதான் ஸ்டாலினுக்கே தெரியும். அதனாலதான் மதிமுகனுடைய மாவட்ட துணை செயலாளராக இருந்த முத்துரத்னம் வைகோவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று நினைக்கப்பட்ட முத்துரத்னம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக நின்ற என் நல்ல நண்பன் முத்துரத்னத்தை அண்ணன் ஸ்டாலின் திமுகவில் சேர்த்துட்டார். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை போகிறான், எல்லாரும் வரப்போகிறாங்க விரைவில். அதான் நகர போகுது. அதாவது நல்ல நண்பர் வைகோவும் ஸ்டாலினுக்கு வந்து நல்ல நண்பர். அப்படி இருக்கும் பொழுது வந்து இன்னைக்கு வந்து அவர் வேற அணிக்கு போறாரு அப்படிங்கிறத கட்சியை காலி பண்ண இடத்துக்கு ஸ்டாலின் வராரா? கட்சி காலி ஆயிடுச்சுங்க. இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட போறாங்க, வாங்க சேர்ந்து பணியாற்றணும், நாளைக்கே போறாங்க. இந்த பாலிடிக்ஸ் அதை நோக்கி தான் நகர போகுது. ஆமாம், இது வைகோவுக்கும் தெரியுமா? தெரியும், வைகோவுக்கும் தெரியும். தெரிஞ்சு அவர் இந்த விஷயத்தை சரி பண்றதோ இந்த விஷயத்தை அந்த மாதிரியான இடத்த அவர் யோசிக்கவே இல்லையா? அவர் யோசிக்க மாட்டார். கட்சி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை காப்பாற்றணும்னு என்னைக்காவது ஒரு கவலைப்பட்டிருக்காரா? இந்த கட்சிக்கு அடைக்கலம் தந்தவன், வீடு தந்தான் கற்பகம் அவென்யூல. தன்னுடைய சொந்த வீட்டை தங்குவதுக்கு இடம் இல்லைங்க, அலுவலகம் இல்லைங்க, அடைக்கலம் தந்தவன், வீடு தந்தனுடைய வீட்டை தந்தவன் கலைப்புலிய ஸ்தானம் கட்சியில் இருக்காரா? 1000 பிறைகண்ட ஆலம்பாளத்து அரசன மாதிரி இருந்த கண்ணப்பன், தேரோட்டி கண்ணனை போல் கலைஞருக்கு காரோட்டி கண்ணப்பன். 1989 பொது தேர்தலில் கலைஞர் 13 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு வெற்றி பெற்றாரே, அந்த வெற்றி பெற்று கலைஞரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மு கண்ணப்பன் கட்சியில் இருக்காரா? கருணாநிதி கலைஞருடைய அதிகாரபூர்வ வேட்பாளர், திமுக மாவட்ட செயலாளர் வேட்பாளர், பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, விருத்தாசலம் MS அப்படின்னா விருத்தாசலம் கடலூர் மாவட்டமே நடுங்கும், தொண்டை மண்டலமே நடுங்கும். அப்படி ஒரு செல்வாக்கு பெற்ற MS-ஐ எதிர்த்து தன்னுடைய உழைப்பாலும் தொண்டர்கள் மீது வைத்திருந்த நெருக்கத்தாலும் மாவட்ட செயலாளர் பதவியை அடைந்த செஞ்சி ராமச்சந்திரன் கட்சியில் இருக்காரா? 1965 இந்திய எதிர்ப்பு போரில் தலைமை தாங்கியவன் L. கணேசன். ஆதிக்க இந்திய எதிர்க்கிற போராட்டத்தில் மாணவர்கள் இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ள முடியும் என்கிற வரலாற்று சாதனை நிகழ்த்திய L. கணேசன் LG இருக்காரா? யார் இருக்கா? இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து எல்லா கட்சியிலும் எல்லா காலகட்டத்திலும் நடக்கும் இல்லையே, எந்த கட்சியிலும் கிடையாது. உலகத்தில் எந்த கட்சியிலும் இது கிடையாது. அதிமுக இந்த பக்கம் வந்து இன்னைக்கு வந்து KKSS இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், அதைத்தான் சொல்றேன், சேகர்பாபு இருக்கட்டும், எல்லாருமே வந்து அணி மாறி வந்திருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் அங்கீகரிச்சிருக்காரு. நான் கேட்கிற மதிமுக இப்படி எல்லாம் வந்தாங்களே, இவ்வளவு பெர்சனாலிட்டி ஒருத்தனையாவது தக்க வச்சியா?
அவர்கிட்ட அந்த தலைமை பண்பு இல்லையா? தலைமை பண்பே கிடையாது. தலைமை பண்பு இல்லாமல் இவ்வளவு நாள் அரசியல் எப்படி வந்து இந்த இடத்துல தக்க வச்சுக்க முடியும்? எந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு தமிழ்நாட்டில் அறியப்படக்கூடிய நபராகவும் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராகவும் இருந்திருக்காரு. அவரோட திமுக தேவையில்ல, திமுக தேவையில்ல தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னாரு, திமுக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சாரு. அண்ணா திமுக கூட்டணி வச்சு தான் எம்பி ஆனாரு, திமுக கூட கூட்டணி வச்சு தான் எம்பி ஆனாரு. இவருக்கு எந்த சொந்த செல்வாக்கு இருக்கு? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இல்லை சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அதான் பிரதான அரசியலாக இருக்க மாதிரி இருக்குன்னா என்னோட பார்வைக்கு நான் சொல்கிறேன். சரியா தவறாக தான் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களும் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற வலுவாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது பாஜக அணிக்கு போய் பாஜக அமைச்சரவையில் ஒரு இடத்தை பிடிக்கிறதோ இல்லை அதை நோக்கி நகரதோ அப்படிங்கிறது அது உண்மையில் இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதாய சூதாடிங்க. அந்த பையன் ஆதாய சூதாடி. ஆதாயம் தான் அவனுக்கு முக்கியம். இதனால கட்சியினுடைய எதிர்காலமோ இல்லை மற்ற விஷயம் வைகோ கால வரைக்கும் தான் கட்சி இருக்கு, அதுக்கப்புறம் வித்துருவாங்க கட்சியை. பட் வந்து கட்சிக்கு துரோகம் செஞ்சவர், கட்சிக்கு இழப்பு செஞ்சவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லை சத்யா அவர் ஃபேக்டர் தான் வந்து பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்களோட உறவு வச்சிருக்காரு, அவங்களோட வந்து துரோகியாக செயல்படுறாரு, ஊடகத்தில் உட்காந்து மதிமுக செத்து போச்சுன்னு பேசிட்டு இருக்காரு, அவங்களோடலாம் வந்து உறவு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியை நிர்மலா சீதாராமன் கூட உறவு வச்சிருக்கிறது எந்த வகையில்? நீ நேற்று மோடியை சந்திச்ச எந்த வகையில்? அவர் வந்து ராஜ்நாத் சிங் போய் சந்திச்சு எந்த வகையில? ஒரு கோரிக்கை வைக்க அமைச்சர்கிட்ட தான் போய் கோரிக்கை வைக்க முடியும். அமைச்சர்கள் இவங்க எம்பிக்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட. சரி, வேற கட்சிக்காரன் நீ தொடர்பே வைக்கிறது இல்லையா? அரசு நிர்வாகம் நாகரிகம் இது. அரசு நிர்வாகம் வரல சார். நிர்வாகம் என்னோட பழகிய நண்பன்கிட்ட நான் பேசுறதுக்கு கட்சி தடை விதிக்குமாங்க? யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு வைகோட்ட ஒரு பட்டியலை வெளியிட சொல்லுங்க, தைரியம் இருந்தா. இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை வைக்கிறீங்க, நீங்கள் கட்சியிலேருந்து வந்து வெளியேறவங்க சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட்டே கொடுக்குறீங்க. நீங்கள் ஓகே இவ்வளவு வச்சுக்கிட்டு கூட இன்னைக்கும் கூட அவர் பின்னாடி ஒரு பெரிய தொண்டர்கள் படை, அவர் பின்னாடி வந்து நிர்வாகிகள் படை எங்க இருக்கு? அப்படி இல்லாமல் இன்னைக்கு மதிமுக ஏன் வந்து பாஜக தொண்டர் படையும் கிடையாது, ஒன்றுங்க குண்டர் படை இல்லை சார். இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அவங்க ஏன் கூட்டணி வச்சுக்கிறத பார்த்து ஏன் திமுக யோசிக்கணும்? இல்லை கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு ஏன் வந்து பாஜக தங்களை அன்னைக்கு ஏன் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சார். பாஜகவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து இழுக்கணும்னு அவனுக்கு திட்டம், அது அவன் ஜெயிச்சுதான். இல்லை ஓகே, இந்த கூட்டணி தான் வலு இல்லை பலம் இல்லை நீங்கள் குறிப்பிடுறீங்களா? குறிப்பிடும்போது இந்த கூட்டணி இந்த அணியை ஏன் நம்ம கூப்பிடணும், இந்த கட்சியை ஏன் கூப்பிடணும், இது வேற ஏதாவது கட்சி கூப்பிடலாம் கூட அவங்க யோசிக்கிறாங்க. யாரு மதிமுக மட்டும் ஏன் கூப்பிடணும் அவங்க அந்த அளவுக்கு ஏன் பிஜேபி பாஜக ஏன் ஒர்க் பண்றாங்க? அது அந்த முயற்சியும் இறங்குவாங்க. இது ஸ்டார்டிங்னா அடுத்து தொடர்ச்சியாக செய்வாங்க. அதுக்கெல்லாம் யாரும் பலியாக மாட்டாங்க. இவர் மட்டும் தான் பலியாக இருக்கு. அந்த பலிங்கிறது தனிப்பட்ட தன்னோட மகனுக்கான அந்த பலி அப்படிதான் பாருங்க. பல்வேறு கேள்வி ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வணங்கினீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.